சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடுமா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம். பிரியங்கா, சிவகங்கை மாவட்டத்தில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த கொடூர விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அதுல அந்த பயணிகள் 10 பேரும் அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவரும் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த 10 பயணிகளில் 9 பேர் பெண்கள், ஒருவர் ஆண் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. கும்மங்குடி பகுதியிலே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது அந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக அந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய நபர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு விரைவாக காவல்துறையினரும் வந்து அந்த பொதுமக்களை, அந்த பயணிகளை மீட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். தொடர்ந்து 8க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த ஆம்புலன்ஸிலே முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. மருத்துவ குழுக்கள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து பயணிகளை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை முடுக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பான அந்த தீவிரமான அந்த சோதனை என்பதும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. மருத்துவமனையிலே அவரது உறவினர்கள் தற்போது வர தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அவர்கள் வைத்திருந்த அந்த செல்போன் மற்றும் அவர்களது அட்டைகள் மூலமாக அவர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களது உறவினர்களுக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனையை நோக்கி தற்போது பெரும்பாலான உறவினர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் பெண்கள் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. 9 பேர் இதுவரை பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.